ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒப்பீனியன் வந்து என்னென்னா டுகெதர். இது வந்து ஒரு ஹாரர் மூவி, ஒரு பாடி ஹாரர் சொல்லுவாங்க. 2025 ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மூவியோட டேரக்டர் வந்து மைக்கேல் ஷாங்க். இது வந்து இவருடைய டெபியூட் மூவி. அந்த படத்தில் வந்து டேவ் ஃப்ராங்கோ அண்ட் அலிசன் ப்ரீ இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. சவுண்ட் டிசைனிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஆங்கிள், சினிமோட்டோகிராஃபி, கலர் கிரேடிங், இந்த நைட் விஷுவல் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெக்கிங் சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு நிமிஷம். அந்த ட்ரெக்கிங் சீன்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிடுறேன். இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து என்னென்னா, மில்லி வில்சன் அண்ட் டீம் இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு காம்ப்ளிகேஷனான ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் பெட்டர் பண்ண பார்ப்பாங்க. அண்டு அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது வந்து கொஞ்சம் சரி வராது. ஆனால் கொஞ்சம் பெட்டர் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபெண்டிங் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் பண்ணுறது, அந்த கமிட்மெண்ட்டோடைய ஃபியர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபியர் எல்லாம் இந்த மூவியில் வந்து எமோஷ்னலாக நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க, நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஃபியர் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். அது ஒன்று ஓகேவா. அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேறு ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு கல்ட்டு இருக்கும். அந்த கல்ட்டு மூலமாக பல வேறு வித மோசமான ஒரு சம்பவம் நடக்கும். அதுதான் அந்த படத்துடைய கதை. அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. மில்லியும் டிம்மும் ட்ரெக்கிங் போகிற சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மில்லி டீம் வந்து படுக்கும்போது அந்த சமயத்தில் நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வுகள் அது எல்லாமே சூப்பராக எடுத்திருப்பாங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிற ட்ரெக்கிங் போகிற சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் கிரேடிங், சினிமோட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள் அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிமோன் வந்து அந்த ஒரு கேம் டிமோன் வந்து ஒன்று பண்ணும், ஒரு விஷயம் ஒன்று பண்ணும். அது நான் இங்கே சொல்ல வேண்டாம். அந்த விஷயம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்டு டிம் அண்டு மில்லி அது அவங்க 2 பேருமே அதை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த மூவி வந்து ஓவராலாக நல்லா பிடிச்சிருந்தது. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து என்னென்னா, அந்த கேரக்டரைசேஷனுடைய ரைட்டிங், அந்த 2 கேரக்டருடைய ரைட்டிங் வந்து அவங்களுடைய டெப்த்து வந்து நம்மளுக்கு கிளாரிட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அவங்க யார், என்ன ஏது, அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரகிள் என்ன, அது எல்லாமே நம்மளுக்கு கிளாரிட்டியாக நம்மளுக்கு காமிச்சதும். அண்ட் அவங்களுக்கு ஒரு த்ரெட் வரும்போது அதை நம்மளால் அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ அது எல்லாமே ரொம்ப கிளியராக பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ரொம்ப ஜம்ப் ஹாரர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை. நிறைய டயலாக்ஸ்லாம் இருக்கும், நிறைய ப்ராப்பரான கான்வர்சேஷன் இருக்கும், அவங்களுக்குள்ளே நடக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதான் 2 கேரக்டருமே அந்த பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் அந்த கல்ட்டு காம்போஸும் அதை வச்சு வர ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அண்ட் இதோடைய அந்த டீமோன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதோடைய ஆரிஜின் என்ன, அது என்ன விஷயம், அது நம்மளுக்கு இன்னும் தெரியல. மேபி தெரில. ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு சில சீன்லாம் பார்த்திங்கன்னா பாவமாக இருக்கும். அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ இதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு சில சீன் வந்து எனக்கு ஆக்சுவலாக ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. மேபி நான் மற்ற ஹாரர் மூவிஸ்லாம் கொஞ்சம் நிறையா பார்த்ததுனால மேபி ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த மூவியோடைய என்னோடய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 சொல்கிறேன் நான். ஸோ நல்லா எடுத்துருந்தாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக பார்க்கலாம். அண்டு பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். அண்டு உங்களுக்கு டைம் கிடைச்சா இதை பாருங்கள். அண்ட் வேறு எதுவும் சொல்கிறது இல்லை இப்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, லவ் யூ. இப்போது டைம் வந்து 10:19 அண்ட் February 22,
2026. Love you. Bye bye.